உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு ஜீவனாதிபதியாக வருகிறார். இதே இடத்துல அப்போ உங்களுக்கு குரு பகவான் அங்கு 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவருமே அங்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறார். இப்போ குரு பகவான் அங்கு 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு குருவுடைய நட்சத்திரமும் சாட்டனுடைய நட்சத்திரமும் இருக்கிறது. இப்போ குரு பகவான் அந்த குரு புஷ்ய யோகமாக அந்த பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும் பொழுது கூட விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த விபரீத ராஜயோகத்தை இந்த சுக்கிரன் குரு சாட்டர்ன் கொடுக்கக்கூடிய இந்த யோகத்தை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னா, சாட்டர்ன் குறிகாட்டக்கூடிய ப்ளூ சஃபயர், வீனஸ் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய டைமண்ட், இந்த 2 ரத்தினத்தையும் ஒரே வெள்ளி மோதிரத்தில் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். குறிப்பாக உங்களுடைய டேட்டிலேயோ தேதி மாத வருட கூட்டணிலையோ நம்பர் 3 இல்லாமல் இருந்தால் இந்த ப்ளூ சஃபயர் அண்ட் டைமண்ட் காம்பினேஷன் உங்களுக்கு ஒரு நிகரற்ற ஜாக்பாட். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஒருவேளை அந்த விபரீத ராஜயோகம் இல்லைன்னா கூட அதற்கு நிகரான ஒரு உச்ச யோகத்தை, நிகரற்ற லாபத்தை இந்த 2 ரத்தினங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த ப்ளூ அப்படிங்கிற கலரையும் ஒயிட் அப்படிங்கிற கலரையும் நீங்கள் லக்கி கலராக ஒரு கார் வாங்குகிறோம், இல்லைனா ஒரு பைக் வாங்குகிறோம் அப்படிங்கும் பொழுது, இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு லோகோ டிசைன் பண்ணுறோன்னா இந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 5ம் 6ம் இவர்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு மொபைல் நம்பராக இருந்தாலும் பேங்க் அக்கௌண்ட் நம்பராகவும் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே ஜாக்பாட்டை கொடுக்க போவது சாட்டர்ன் தான். அப்போது அந்த சாட்டர்னுக்கு உண்டான ப்ளூ சஃபயர் அப்படிங்கிற ரத்தினம் மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு எல்லாமே இவர்களுக்கு நம்பர் 1 சாய்ஸ். எல்லா விஷயத்திலும் பூரணமான வெற்றியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் இவர்கள் பிறந்திருந்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ என்னன்னா, இவர்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு சம்பத்து தாரை. அப்போ என்னன்னா, இவர்கள் தொடர்ச்சியாக முருகனை வழிபாடு செய்வது, இந்த நாட்கள், இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் இவர்கள் மேலும் மேலும் முயற்சி செய்வது நிகரற்ற வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.